ஹலோ பசங்களா. ஸோ நம்ம ஜேஇல சாப்டர் வைஸ் வீடியோஸ் பார்த்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கெமிக்கல் கைனடிக்ஸோட லெக்சர் 6. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். நிறைய இடத்துல கெமிக்கல் கைனடிக்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற இடத்துலையுமே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற டாபிக். வாட் இஸ் அ கேட்டலிஸ்ட்? ஸோ கேட்டலிஸ்ட்னா என்னன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ கேட்டலிஸ்ட்னா என்னது? பேசிக்கலி கேட்டலிஸ்ட்னா ஒன்றும் இல்லை, அதுவும் ஒரு கெமிக்கல் காம்பவுண்டோ இல்லை கெமிக்கல் மாலிக்யூலோ இல்லை ஏதாவது ஒரு எலிமெண்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஒரு ரியாக்ஷனோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னா, அந்த ரியாக்ஷன் ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்றது ஃபாஸ்ட் ஆக்குச்சுன்னா, அதோட அந்த ரியாக்ஷன் நடக்கிற டைமை டிக்ரீஸ் பண்ணுச்சுன்னா, அது பேர் தான் நம்மளோட கேட்டலிஸ்ட்னு சொல்ல போறோம். ஸோ ஒரு கேட்டலிஸ்ட்னா என்னதுன்னா, கேட்டலிஸ்ட் இஸ் a substance which increases the rate of the reaction. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கேட்டலிஸ்டோட வேலை என்னன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண போகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 2KClO3 in presence of MnO2 gives rise to 2KCl plus 3O2. ஸோ இங்க MnO2 இருக்குல்ல, இதுதான் நம்மளோட கேட்டலிஸ்ட். இப்போ நம்ம MnO2 இங்க யூஸ் பண்றதுனால இது இந்த KClO3யோட ரியாக்ஷன், டீகம்போசிஷன் ரியாக்ஷன் ரொம்ப ஃபாஸ்டா நடக்க போகுது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கேட்டலிஸ்ட் நம்ம ஒரு ரியாக்ஷன்ல போட்டோம்னா எவ்வளவு கேட்டலிஸ்ட் போட்டோமோ அவ்வளோ கேட்டலிஸ்ட் திரும்பி நம்மளுக்கு கிடைச்சிரும். அந்த கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன்ல எந்த வேலையும் பார்க்காது. ஐ மீன் ரியாக்ஷனுக்குள்ள இறங்கி கெமிக்கலா எந்த வேலையும் பார்க்காது. ஆனா அது அந்த ரியாக்ஷனோட ரேட்டை மட்டும் தான் நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ண போகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேட்டலிஸ்ட் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. வித்தவுட் இட் செல்ஃப் அண்டர்கோயிங் அ பர்மனன்ட் கெமிக்கல் சேஞ்ச். அது ஒரு பர்மனன்ட் கெமிக்கல் சேஞ்ச். நம்ம என்னவா கொடுத்தோமோ அதேவா நமக்கு திருப்பி கிடைச்சிரும். அந்த மாதிரி திருப்பி கிடைச்சிருச்சுன்னா அதுதான் நம்ம கேட்டலிஸ்ட்னு சொல்லுவோம். So the word catalyst should not be used when added substance reduces the rate of a reaction. So நம்ம கிளியரா சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்? கேட்டலிஸ்ட் ஒரு ரேட் ஆஃப் ரியாக்ஷனை இன்க்ரீஸ் மட்டும் தான் பண்ணும். அந்த கேட்டலிஸ்ட் ரேட் ஆஃப் ரியாக்ஷனை டிக்ரீஸ் பண்ணவே பண்ணாது. ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸ் அந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷனை கம்மி பண்ணுச்சுன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் பேரை நம்ம என்ன சொல்றோம்னா இன்ஹிபிட்டர்னு சொல்லிட்டு சொல்றோம். பேர்ல தெரியுது, இன்ஹிபிட் பண்றதுன்னா அதை தடுத்து நிறுத்துறது. ஸோ அந்த ரியாக்ஷனை தடுத்து நிறுத்துறதோ இல்லை அந்த ரியாக்ஷனோட டைமை இன்க்ரீஸ் பண்றதோ அந்த சப்ஸ்டன்ஸை நம்ம இன்ஹிபிட்டர்னு சொல்றோம். ஸோ நம்ம கேட்டலிஸ்டையும் இன்ஹிபிட்டரையும் குழப்பிக்கூடாது. கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணா ரியாக்ஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், இன்ஹிபிட்டர் ஆட் பண்ணா ரியாக்ஷன் ரேட் டிக்ரீஸ் ஆகும். இதை பற்றி நம்ம கிளியரா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ இந்த கேட்டலிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஸோ நம்ம போன லெக்சர்ல படிச்சிருந்தோம், அர்ஹீனியஸ் தியரி படி ஒரு ரியாக்ஷன் எனக்கு ப்ராடக்டா மாறணும்னா அந்த ரியாக்ஷன் சில ஸ்டெப்ஸ் அண்டர்கோ பண்ண வேண்டிய, ரியாக்டன்ட் சில ஸ்டெப்ஸ் அண்டர்கோ பண்ண வேண்டியது இருக்கும். அது என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் அந்த ரியாக்டன்ட் ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸா மாறும். நம்ம ஹெச்ஐ வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திருந்தோம் கடைசி லெக்சர்ல. அதே மாதிரிதான் இந்த ரியாக்டன்ட் ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸா மாறும். அதாவது இந்த ரியாக்டன்டோட எனர்ஜி அதிகமாகும். அந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் திரும்பி நம்மளுக்கு ப்ராடக்டா மாறப்போகுது. இதுதான் ஜென்ரலா நிறைய ரியாக்ஷன் நடக்குது. ஸோ இந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸா மாறுறதுக்கு தேவையான எனர்ஜியை நம்ம அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்றோம், இஏ. ஸோ நம்ம இந்த கிராஃப்ல பார்த்த மாதிரி, போன தடவை பார்த்த மாதிரி இந்த ஹைட்டை தான் நம்ம ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த இஏ ரொம்ப முக்கியமான கேரக்டரிஸ்டிக். ஏன்னா இதுதான் ஒரு ரேட் ஆஃப் ரியாக்ஷனை கேரக்டரைஸே பண்ண போகுது. ஏன்னா நம்மளோட அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் ஃபார்முலா படி R is equals to A into e power minus EA by RT. ஸோ நம்மளுக்கு இஏ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளோட ரேட் டிக்ரீஸ் ஆகும், நம்மளோட இஏ டிக்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கேட்டலிஸ்ட் என்ன பண்ணுது? ரேட்டை நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ நம்மளோட இஏ வேல்யூ என்ன ஆகணும்? கம்மி ஆகணும். சிம்பிளா. ஸோ நம்ம கேட்டலிஸ்ட் எப்படி நம்மளோட ரேட் ஆஃப் ரியாக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா அது என்ன பண்ணணும்னா ஆக்டிவேஷனுக்கு தேவையான எனர்ஜி இருக்குல்ல, அந்த ஆக்டிவேஷனுக்கு தேவையான எனர்ஜியை குறைச்சி விட்டுரும். மற்ற வேலை எதுவும் பார்க்காது. ஆனா இந்த ஆக்டிவேஷனுக்கு தேவையான எனர்ஜி, இந்த இஏ வேல்யூவை குறைச்சி விட்டுரும். நீங்க இந்த கிராஃப்ல பார்த்தாலே உங்களுக்கு கிளியரா தெரியும். ஃபர்ஸ்ட் இனிஷியலா நான் எந்த கேட்டலிஸ்ட் போடாம இருந்தப்ப எனக்கு கிராஃப் இந்த மாதிரி இருக்கு, கரெக்டா? ஆனா எனக்கு கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கிராஃபோட பீக் சின்னதாயிடுச்சு. ஏன்னா இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி, இந்த பீக்கு தான் நம்ம ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொன்னோம் போன லெக்சர்லயே. ஸோ இந்த பீக் சின்னதாயிடுச்சு, ஆக்டிவேஷன் எனர்ஜியை குறைச்சிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எந்த கிராஃப்க்கு ரொம்ப டைம் எடுக்கும்ட்டு. சும்மா சிம்பிளா சொல்லி பார்த்தோம்னா இது ரெண்டு மலை மாதிரி கன்சிடர் பண்ணிட்டோம்னா எந்த மலை ஏறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆகும்? ஆப்வியஸ்லி இந்த டார்க்கா இருக்கிற மலை ஏறதுக்கு தான் டைம் ஆகும். கேட்டலிஸ்ட் இல்லாம இருக்கிற மலை ஏறதுக்கு தான் எனக்கு டைம் ஆகும்.
இந்த கேட்டலிஸ்ட் இருக்கிற மலை ஏறதுக்கு ரொம்ப கம்மியா தான் டைம் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் ரியாக்ஷனும் கேட்டலிஸ்டோட இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷன் சீக்கிரமா நடந்துரும். கேட்டலிஸ்ட் இல்லாம இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷன் கொஞ்சம் பொறுமையா நடக்கும். சிம்பிளா இவ்வளவுதான். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கேட்டலிஸ்ட் வந்து மற்ற எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாது, இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை மட்டும் குறைச்சி விட்டு வந்துடும். சிம்பிளா. ஸோ இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் கேட்டலிஸ்ட் பத்தி. ஸோ இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னதுன்னா, இந்த கேட்டலிஸ்ட் வந்து ரொம்ப கம்மி அமௌண்ட் இருந்தாலே நிறைய அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ட்டை இதால கேட்டலைஸ் பண்ண முடியும். அதாவது கொஞ்சோண்டு போட்டாலே இது நிறைய அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ட்டை கேட்டலைஸ் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வேற எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாது. கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியை கூட டிஸ்டர்ப் பண்ணாது. நம்ம தெர்மோடைனமிக்ஸ்ல பார்த்துருந்தோம், அதே மாதிரி லெக்சர் 1லயே பார்த்துருந்தோம். டெல்டா ஜி நெகட்டிவ் ஆன்சா ரியாக்ஷன் நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இது எதையுமே அது டிஸ்டர்ப் பண்ணாது. நம்மளோட கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும்னா நம்மளோட ஆக்டிவேஷன் எனர்ஜியை மட்டும்தான் கம்மி பண்ணி விட்டு வரும், வேற எதுவுமே பண்ணாது பேசிக்கலா. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சம்டைம்ஸ் கொஸ்டின்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டெல்டா ஜி வந்து ஆல்டர் பண்ணுமா கேட்டலிஸ்ட் கேட்டா இல்ல, டெல்டா ஜி ஆல்டர் பண்ணாது, சிம்பிளா சொல்லிடலாம். அதே மாதிரி catalysis a spontaneous reaction but not catalysis a non-spontaneous reaction. ஜென்ரலாகவே வந்து நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அந்த டைம் வரைக்கும் இந்த கேட்டலிஸ்ட் வந்து அந்த ரியாக்ஷன்ல இருந்து அந்த ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ண முடியாது. அதனால ஜென்ரலாகவே நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்ஸை கேட்டலிஸ்ட் வந்து கேட்டலைஸ் பண்ணாது, ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்ஸை மட்டும் தான் கேட்டலைஸ் பண்ணும். சிம்பிளா. அது மட்டும் இல்லாம it is also found that a catalyst does not change the equilibrium constant of the reaction, rather it helps in attaining equilibrium faster. நான் சொன்ன மாதிரியே ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ற டைமை தான் குறைக்குமே தவிர ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்லாம் குறைக்காது. நம்ம முன்னாடியே பார்த்தாலே தெரிஞ்சுப்போம். ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்டோட ஃபார்முலா ஜென்ரலா எப்படி எழுதுவோம்? நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ப்ராடக்ட் இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் தானே எழுதுவோம். இதுல எங்கேயாவது நம்மளுக்கு வந்து கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணதுனால கேட்டலிஸ்டோட கான்சன்ட்ரேஷன் வருதா? இல்ல இல்ல. ஜென்ரலாக வந்து ரியாக்ஷனோட அந்த ரேட் கான்ஸ்டன்ட் வந்து அது வந்து இட் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் கேட்டலிஸ்ட். அது வந்து ரியாக்ஷன் கான்ஸ்டன்ட், அதாவது கான்ஸ்டன்ட் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டை மாற்றாது, ரேதர் இட் வில் ஹெல்ப் அட்டைனிங் ஈக்குலிபிரியம் ஃபாஸ்டர். அதாவது ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்றது, ஈக்குலிபிரியம் நடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அந்த டைமை குறைச்சி விடும். சிம்பிளா அவ்வளோதான் இந்த கேட்டலிஸ்டே பண்ணோம். ஸோ கேட்டலிஸ்ட் பற்றி நம்ம பார்த்தோம். இதுல முக்கியமான பாயிண்டே வந்து இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை குறைக்கிறது தான். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது கொலிஷன் தியரி ஆஃப் ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த கொலிஷன் தியரி ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் தியரி தான். இதுல தான் நம்ம வந்து ஒரு ரியாக்ஷன் எப்படி நடக்குது அதோட மெக்கானிசம் பற்றிலாம் தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த கொலிஷன் தியரி வந்து எந்த தியரியை வச்சு நம்மளுக்கு டிரைவ் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்கன்னா கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ்ன்னு சொல்லிட்டு தான் அந்த தியரியிலிருந்து தான் நமக்கு வந்து இந்த கொலிஷன் தியரியுமே வந்து டிரைவ் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ இந்த கொலிஷன் தியரி என்ன சொல்லுதுன்னா, இந்த தியரி படி த ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் ஆர் அஸ்யூம்ட் டு பி ஹார்ட் ஸ்பியர்ஸ். அதாவது இந்த தியரி படி என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் வந்து ஒரு A + B gives rise to some product அப்படின்னு நான் ஒரு ரியாக்ஷன் எடுத்துருந்தேன்னா, இந்த AB நம்ம ரியாக்டன்ட் சொல்லுவாங்கல்ல, இது எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு ஹார்ட் ஸ்பியர்ஸ், அதாவது ஒரு பால் மாதிரி, 2 பால் மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஸ்பியர்னா பால் மாதிரி தானே இருக்கும். ஸோ ஹார்ட் ஸ்பியர்ஸ், ரொம்ப கட்டியான ஸ்பியர்ஸா எடுத்துருக்கிறாங்க. ஸோ இதுதான் A, இதுதான் B. அண்ட் ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னா, அந்த ரியாக்ஷன் இஸ் பாசிட்டிவ் டு அக்கர் when molecules collide with each other. ஸோ இந்த ஏவும் பியும் ஒண்ணுக்கு ஒண்ணு கொலைட் ஆனா மட்டும்தான் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து அசியூம் பண்ணியிருந்தாங்க. இதுதான் நம்மளோட கொலிஷன் தியரி ஆஃப் ரியாக்ஷன்ஸ். கொலிஷன் தியரி ஆஃப் ரியாக்ஷன்ஸ் படி இந்த நம்மளோட ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸை ஹார்ட் ஸ்பியர்ஸா அசியூம் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்த ஹார்ட் ஸ்பியர்ஸ் கொலைட் ஆகிறது மூலமா, ஒண்ணுக்கு ஒண்ணு முட்டிக்கிறது மூலயமா நம்மளுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் per second per unit volume of the reaction is of the mixture is known as collision frequency. ஸோ எவ்வளோ கொலிஷன் per second per volume, அதாவது நான் 1 லிட்டர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எடுத்துட்டேன்னா அந்த 1 லிட்டர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கு எவ்வளோ கொலிஷன் ஒரு செகண்ட்ல நடக்குது, இதை பத்தி சொல்றதுதான் வந்து நம்மளோட ஃப்ரீக்வன்சி, கொலிஷன் ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோம். இந்த கொலிஷன் ஃப்ரீக்வன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளோட கொலிஷன் தியரி ஆஃப் கேசஸ் படி நம்மளோட ரேட்டோட ஈக்குவேஷன் எப்படி எழுதுறாங்கன்னா, கொலிஷன் ஃப்ரீக்வன்சி இன்ட்டு e⁻ நம்மளோட அர்ஹீனியஸ் தியரியில நம்மளுக்கு ஒரு ஏன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் கொடுத்துருந்தாங்க, R = A × e⁻ சொல்லிட்டு. ஆனா அர்ஹீனியஸ் வந்து ஏ வந்து டிஃபைன் பண்ணல, அது ஒரு ரியாக்ஷனுக்கு ஸ்பெசிபிக் மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு.
இந்த ஏ என்னன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறமா சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி இந்த ஏ தான் வந்து நம்மளோட கொலிஷன் ஃப்ரீக்வன்சி, அதாவது எவ்வளோ ஃப்ரீக்வெண்டா இந்த ரியாக்டன் மாலிகுல்ஸ் வந்து கொலைட் ஆகுதுன்றதை பொறுத்து நம்மளுக்கு வந்து இந்த ரேட் டிபெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. ஸோ ரேட் இஸ் ஈக்குவல்ஸ் டு ZAB. ZAB வந்து collision frequency between the molecules A and B into e power minus EA by RT. ஸோ இந்த ரிசர்ச் பண்ணது மூலயமா ஏவோட வேல்யூ வந்து இந்த கொலிஷன் ஃப்ரீக்வன்சி தான் சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட் வந்து முடிவு பண்ணி இந்த ரேட் ஈக்குவேஷனை கொடுத்தாங்க. ஆனா இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு. அது என்னன்னா, இதுல இருந்து சில டீவியேஷன் வந்துச்சு. இது எல்லாமே சிம்பிள் மாலிக்யூல்ஸ்க்கு அப்ளிகபிளா இருந்துச்சு. சிம்பிள் மாலிக்யூல்ஸ் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ஆட்டம் இருக்கிற மாலிக்யூல், ரெண்டு ஆட்டம் இருக்கிற மாலிக்யூல். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து H2, I2 இந்த மாதிரி மாலிக்யூல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ரேட் ஈக்குவேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதனாலதான் வந்து இதை ப்ரப்போஸுமே பண்ணாங்க. ஆனா இதை விட காம்ப்ளெக்ஸா இருக்கிற மாலிக்யூல், பெரிய பெரிய மாலிக்யூல்ஸ்க்கு எல்லாமே இந்த ரேட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஏன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் என்ன யூகிச்சாங்கன்னா, எல்லா கொலிஷன்ஸும் வந்து ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் பண்ணாது. ரேதர் நம்மளோட கொலிஷன்ஸ் வித் சஃபிஷியன்ட் கைனடிக் எனர்ஜி இருக்கிற கொலிஷன்ஸ் மட்டும்தான். சஃபிஷியன்ட் கைனடிக் எனர்ஜினா ஒன்றும் இல்லை, மாலிக்யூல் ஆக்டிவேஷன் எனர்ஜி பிளஸ் தி எனர்ஜி தட் தி ரியாக்டிங் ஸ்பீசிஸ் ஹேவ். அதாவது வந்து நம்மளோட ஆக்டிவேஷன் எனர்ஜி சொல்லியிருப்போம், அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியும் நம்மளோட ரியாக்டிங் ஸ்பீசிஸ்க்கு ஒரு எனர்ஜி இருக்கும்ல, அந்த எனர்ஜியை சேர்த்து தான் நம்ம வந்து சஃபிஷியன்ட் கைனடிக் எனர்ஜின்னு சொல்றோம். இல்லை அதை நம்ம வந்து த்ரெஷோல்ட் எனர்ஜின்னு கூட மென்ஷன் பண்ணலாம். ஸோ எந்தெந்த மாலிக்யூல்ஸ்க்கு இந்த த்ரெஷோல்ட் எனர்ஜி இருக்கோ அந்தந்த மாலிக்யூல்ஸ் கொலைட் ஆனா மட்டும் தான் நம்மளுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்டேட்டை நம்மளுக்கு கொடுத்தாங்க சயின்டிஸ்ட். ஸோ இந்த த்ரெஷோல்ட் எனர்ஜி வச்சு எந்தெந்த மாலிக்யூல்ஸ் கொலைட் ஆகுதோ அது மட்டும் தான் நம்மளுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும். அது மட்டும் இல்லாம ப்ராப்பர் ஓரியன்டேஷன்லயும் எந்த ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுதோ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபுட்பால் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுட்பால்ல வந்து கோல்ல போடணும், நான் வந்து ஒரு ப்ராப்பர் ஓரியன்டேஷன், அதாவது ஒரு ப்ராப்பர் டைரக்ஷன்ல நான் அதை அடிச்சாதான் ஏன்னா அந்த கோலுக்கு போய் சேர முடியும். அந்த கோல் போஸ்டுக்குள்ள நம்மளோட ஃபுட்பால் போகும். அதே மாதிரிதான் ப்ராப்பர் ஓரியன்டேஷன், அதாவது ப்ராப்பர் டைரக்ஷன்ல போயிட்டு நம்மளோட மாலிகுல்ஸ் கொலைட் ஆனாதான் நம்மளுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்கும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் பார்க்கலாம். நம்ம CH3Br மித்தைல் புரோமைன் பிளஸ் OH மைனஸ் gives rise to CH3OH plus Br. ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு SN2 ரியாக்ஷன், பேசிக்கலா சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். இந்த சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ல நம்மளுக்கு ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆக போகுது. அந்த இன்டர்மீடியட் வந்து ப்ராப்பர் ஓரியன்டேஷன் இருந்தா மட்டும்தான், அதாவது இந்த OH மைனஸ் வந்து இந்த CH3Br இது ஒரு டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அந்த டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் வந்து பின்னாடி போய் அட்டாக் ஆனா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். அதாவது ப்ராப்பர் ஓரியன்டேஷன் இங்க பின்னாடி வழியா அட்டாக் பண்றது. ஸோ பின்னாடி வழியா நம்மளுக்கு அட்டாக் பண்ணா மட்டும்தான் இந்த ப்ராப்பர் ஓரியன்டேஷன்ல நம்மளுக்கு வந்து இந்த இன்டர்மீடியட் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு ஃபைனல் ப்ராடக்டா மித்தைல் ஆல்கஹாலும் Br மைனஸும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப இது இம்ப்ராப்பர் ஓரியன்டேஷன்ல இது பேக் சைட்ல பண்ணாம வேற எங்கேயாவது போயிட்டு கொலைட் ஆயிடுச்சுன்னா இந்த ப்ராப்பரா இந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸும் ஃபார்ம் ஆகுது, அதனால நம்மளுக்கு ப்ராடக்டும் ஃபார்ம் ஆக போறது இல்லை. ஸோ பேசிக்கா நம்மளுக்கு இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ப்ராப்பர் ஓரியன்டேஷன் ஒன்றும் இல்லை, ப்ராப்பர் டைரக்ஷன் இருந்தா மட்டும்தான் நம்மளால இந்த ரியாக்ஷன்ஸ் நடக்க முடியும். ஸோ ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க சயின்டிஸ்ட். முதல் கண்டிஷன் வந்து த்ரெஷோல்ட் எனர்ஜி, அதாவது சஃபிஷியன்ட் கைனடிக் எனர்ஜி போய் மோதுறதுக்கு அது சஃபிஷியன்ட் எனர்ஜி இருக்கணும். அது மட்டும் இல்லாம ப்ராப்பர் டைரக்ஷன்ல போய் மோதணும்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அந்த கொலிஷனை நம்ம எஃபெக்டிவ் கொலிஷன் சொல்லுவோம். இந்த ரெண்டு கண்டிஷனை வச்சு வர கொலிஷன்ஸை நம்ம எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் சொல்லுவோம் சிம்பிளா. ஸோ எஃபெக்டிவ் கொலிஷன் நடந்தா மட்டும்தான் நம்மளுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். எஃபெக்டிவ் கொலிஷன் நடக்கலைன்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகாது. ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ரெண்டு மாலிக்யூல் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ரெண்டு ஹார்ட் ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம்னா எல்லா ஓரியன்டேஷன் எல்லா நேரத்துலயுமே வந்து இது ப்ராப்பர் ஓரியன்டேஷன்ல ப்ராப்பர் எனர்ஜியோட போயிட்டு கொலைட் ஆகும்னு அவசியம் இல்லை. ஆனா இது ப்ராப்பர் ஓரியன்டேஷன்ல கொலைட் ஆகலைன்னா, இப்ப நான் 100 கொலிஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே, இந்த 100 கொலிஷன்ஸ்ல எனக்கு வந்துட்டு ஒரு 20 கொலிஷன்ஸ் மட்டும்தான் ப்ராப்பர் ஓரியன்டேஷனோடவும் ப்ராப்பர் எனர்ஜியோடவும் நடக்குதுன்னா இந்த 20 தான் இந்த 20 on 100 கொலிஷன்ஸ் மட்டும்தான் எனக்கு ப்ராடக்டை தரும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ப்ராபபிலிட்டின்னு சொல்றோம். ஸோ எவ்வளோ ப்ராபபிலிட்டியோட நம்மளுக்கு வந்து எவ்வளவு ப்ராபபிலிட்டியோட எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் நடக்குது. இப்போ என்கிட்ட 100 கொலிஷன்ஸ் இருக்குன்னா 20 கொலிஷன்ஸ் மட்டும்தான் எனக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா நடக்குது. ஸோ என்னோட ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ்ஃபுல் கொலிஷன்ஸ் என்னது,
20 on 100 which is equals to 0.2. ஸோ இந்த ப்ராபபிலிட்டியை வச்சு நம்மளோட ரேட் ஈக்குவேஷனை சின்னதாக மாடிஃபை பண்ணாங்க. ஸோ நம்ம ரேட் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒன்லி தி எஃபெக்டிவ் கொலிஷன்ஸை வச்சு மட்டும்தான் அது டிபெண்ட் ஆகும். அதனால இந்த ப்ராபபிலிட்டி ஃபேக்டரையுமே வந்து மல்டிப்ளிக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராபபிலிட்டி, இந்த பி வந்து ப்ராபபிலிட்டி இல்லைன்னா ஸ்டெரிக் ஃபேக்டர்னு சொல்றாங்க. ஸோ இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால இந்த ரெண்டு கண்டிஷன்ஸுமே, அதாவது வந்து இந்த ப்ராப்பர் ஓரியன்டேஷன் கண்டிஷனும் ப்ராப்பர் கைனடிக் எனர்ஜி கண்டிஷனுமே ரெண்டுமே வந்து நம்மளுக்கு அக்கௌண்ட்ல எடுத்துக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுதான் வந்து பேசிக்கா கொலிஷன் தியரி ஆஃப் ரியாக்ஷன். ஸோ ஃபைனலா நம்மளோட ரேட் ஈக்குவேஷன் என்னது? நம்மளோட ஃபைனல் ரேட் ஈக்குவேஷன் வந்து R is equals to P, probability factor or steric factor, into collision frequency ZAB into e power minus EA by RT. ஸோ நம்மளோட அர்ஹீனியஸ் தியரியில இருந்து கொலிஷன் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபைனலா நம்மளுக்கு வர ப்ராடக்ட் ரேட் ஈக்குவேஷன் வந்து இதுதான். ஸோ இந்த ரேட் ஈக்குவேஷன் வந்து டெம்பரேச்சர்லயும் டிபெண்ட் ஆகுது, இஏலையும் டிபெண்ட் ஆகுது, ப்ராபபிலிட்டி ஃபேக்டர்ல டிபெண்ட் ஆகுது, அது மட்டும் இல்லாம வந்து கொலிஷன் ஃப்ரீக்வன்சிலுமே டிபெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணி முடிச்சாங்க. இதுதான் வந்து கொலிஷன் தியரி ஆஃப் கேசஸ். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இந்த கரெக்ட் ரியாக்ஷன் ப்ரொஃபைல் டயக்ராம் ஃபார் அ பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் இஸ். ஸோ பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம நார்மல் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் தான். நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் தான் வந்து நம்மளோட இன்ஹிபிட்டர் ரியாக்ஷன். ஸோ ஒரு பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன்ல என்ன நடக்கும்? நம்மளோட இஏ ரெடியூஸ் ஆகும். ஸோ இது எந்த ஆப்ஷன்ல நம்மளுக்கு இஏ ரெடியூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பார்த்தா இஏ ரெடியூஸ் ஆகுது, ஆனா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட், ஈக்குலிபிரியம் எங்க அட்டைன் ஆகுதோ அந்த பாயிண்ட் ஷிஃப்ட் ஆகுது. நம்மளுக்கு தெரியும் இஏ வந்து கம்மி ஆகணும், அதே சமயத்துல வேற எதையுமே கேட்டலிஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ இங்க ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ற பாயிண்ட், அதாவது இந்த பீக் பாயிண்ட் பாருங்க, இந்த பீக் பாயிண்ட் வந்து மாறுது. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ மாறுறதுனால நம்ம என்ன சொல்றோம்னா இது நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர் கிடையாது. ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இங்க இஏவும் கம்மி ஆகுது, ஏன்னா பீக் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம சேம் பாயிண்ட்ல தான் நம்மளுக்கு வந்து ஈக்குலிபிரியமே அட்டைன் ஆகுது. ஸோ அதனால இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் ஆகும், இது கரெக்ட் ரியாக்ஷன். அடுத்த ரெண்டு ஆப்ஷனுமே பார்க்கலாமா? இங்க பாத்தீங்கன்னா கேட்டலிஸ்ட் வச்சு இருக்கிறதோட கேட்டலிஸ்ட் இல்லாம இருக்கிற ரியாக்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. கேட்டலிஸ்டோட இருக்கிற கேட்டலிஸ்டோட இஏ வந்து இட் இஸ் கிரேட்டர் தேன் கேட்டலிஸ்ட் இல்லாம இருக்கிற இதோட இஏ. ஸோ இதுவும் நம்மளுக்கு தப்பு, ஏன்னா வந்து கேட்டலிஸ்ட் வந்து அதுவும் பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் வந்து இஏவை டிக்ரீஸ் பண்ணணும் நமக்கு தெரியும். ஃபோர்த் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னாலும் சேம் தான். இங்க பாத்தீங்கன்னா ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ற பாயிண்ட்டுமே மாறுது, அது மட்டும் இல்லாம வந்து இஏவையும் இன்க்ரீஸ் பண்ணுது. கேட்டலிஸ்ட் இஏவை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு இஏவை டிக்ரீஸ் தான் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு நினைச்ச மாதிரி செகண்ட் ஆப்ஷன் தான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரிவிஷன் பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? கேட்டலிஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம். கேட்டலிஸ்ட்னா என்னதுன்னா, அந்த கேட்டலிஸ்ட் வந்து இட் வில் இன்க்ரீஸ் தி ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன். அது வந்து எந்த பர்மனன்ட் கெமிக்கல் சேஞ்சுமே நடக்காது. நம்ம எவ்வளவு கேட்டலிஸ்ட் கொடுக்குறோமோ அது அப்படியே திருப்பி வந்துடும். ஸோ நம்ம வந்து அந்த ரியாக்ஷன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணா அது கேட்டலிஸ்ட்னு சொல்லுவோம், அந்த ரியாக்ஷன் ரேட்டை டிக்ரீஸ் பண்ணா அதை நம்ம வந்து இன்ஹிபிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ கேட்டலிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது? கேட்டலிஸ்ட் வந்து நம்மளோட ஆக்டிவேஷன் எனர்ஜியை குறைச்சிடும். அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை குறைக்கிறது மூலயமா நமக்கு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்ம இது வந்து அர்ஹீனியஸ் ரேட் ஈக்குவேஷன் வந்து சிம்பிளா நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னதுன்னா, ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கேட்டலிஸ்டே வந்து நிறைய ரியாக்டன்ட்டை கேட்டலைஸ் பண்ணும். அப்புறம் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியை மாத்தாது, அது வந்து ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டை மாத்தாது, ஆனா ஈக்குலிபிரியம் வந்து அட்டைன் பண்றதுக்கு உள்ள டைமை குறைச்சி விட்டுரும். சிம்பிளா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கொலிஷன் தியரி ஆஃப் ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம். கொலிஷன் தியரி ஆஃப் ரியாக்ஷன்ஸ் படி நம்மளோட ரியாக்டன்ஸை ஹார்ட் ஸ்பியர்ஸா கன்சிடர் பண்ணிட்டாங்க. அந்த ஹார்ட் ஸ்பியர்ஸ் கொலைட் ஆகிறது மூலயமா நம்மளுக்கு ப்ராடக்ட், ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்கும் போகுது. ஸோ ஹார்ட் ஸ்பியர்ஸ் வந்து இந்த ஹார்ட் ஸ்பியர்ஸ் நம்மளுக்கு எஃபெக்டிவ் கொலிஷன் நடந்துச்சுன்னா, அதாவது த்ரெஷோல்டு கைனடிக் எனர்ஜியோடையும் ப்ராப்பர் ஓரியன்டேஷனோடய நடந்துச்சுன்னா அதை நம்ம எஃபெக்டிவ் கொலிஷன் சொல்லுவோம். இந்த எஃபெக்டிவ் கொலிஷன் நடந்தால் மட்டும் தான் நம்மளுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ அந்த எஃபெக்டிவ் கொலிஷன் நடக்கிற ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிச்சு நம்மளோட நார்மல் ரேட் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணி நம்மளோட ஃபைனல் ரேட் ஈக்குவேஷனை கொண்டு வந்தாங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ரேட் ஈக்குவேஷன். ஸோ அடுத்த செஷன்ல நம்ம வந்து ப்ராப்ளம் சால்விங் செஷன் இருக்கும். ஸோ டாப் 10 PYQs இது வரைக்கும் இருந்ததுல டாப் 10 PYQs எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்ற வரைக்கும் பாய்.